திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சென்னையிலிருந்து பாருங்களம்மா. அன்னை தமிழை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவனை தொழுது ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முகசுந்தரத்தின் தமிழ் வணக்கம். நைனே விஜயனையா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கணும். நீங்கள்? சசிகலா அம்மா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நானும் நலமாக இருக்கிறேன். புயல் மழைக்கு நடுவிலும் சென்னையில் வந்து உங்களுடைய சந்திப்பு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவை மனமகிழச் செய்தது. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் மீண்டும் குதூகலமாக தொடங்கியிருக்கும் இந்த கவிதை களம் நிகழ்ச்சிக்கு மனமார்ந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு உழவர் பின்னே உலகு. உழவர் பின்னே உலகு. சுழன்றும் ஏற்பின்னது உலகு, உணவளிப்பவரை மதிக்க பழகு. உண்ணும் உணவு மாறுபடலாம், உணவு பழக்கம் வேறுபடலாம். சில நாட்கள் உண்ணாமலும் இருந்து விடலாம், எனினும் உணவே இன்றியமையாதது ஆகிவிடலாம். உழுவோர் உலகத்தாருக்கு ஆணி, உழவரே உயிர்களை காக்கும் தோணி. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், உழவனை மதிக்காதாரே தாழ்வார். இரவார் இறப்பவர்க்கு ஒன்று ஈவார், உணவை உலகிற்கு அளிப்பவர் உழவரே ஆவார். உழவர் உழுதல் இல்லையேல் துறவிக்கும் வாழ்வு இல்லை. உடலுக்கு சிரசே பிரதானம், உலகிற்கு உணவே பிரதானம். உணவே மருந்தாகும், உணவும் விஷமாகுமா? உணவிற்கு மாற்று மருந்தொன்று உருவாகுமா? உணவளிப்பது கும்பியை நிறைக்க, உணவை வீணாக்காதே குப்பையில் இறைக்க. குப்பையில் உணவை கொட்டாதே, நாளை குப்பையை உண்ணும் நிலை வரும் மறக்காதே. வீணடிக்கும் உரிமை நமக்கில்லை, விரயமாக்கினால் எதிர்காலத்தில் உணவில்லை. இதை மனிதன் ஏன் இன்னும் உணரவில்லை? நான் சொல்லி எவரும் கேட்கப் போவதில்லை. உழவர் பின்னே உலகு, உழவை மதிக்க பழகு. வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். சிவகாமி சண்முகசுந்தரம், சென்னை. ஆமாம், உழவர் இல்லையேல் உணவேது என்று கேட்டு உணவை விரயமாக்காதே என அறிவுரை கூறி உழவர் பின்தான் உலகு என்று கூறியவர் கவிஞர் சிவகாமி சண்முகசுந்தரம். உங்களை நேரில் சந்தித்ததில் மகிழ்ச்சியம்மா. நீங்களும் அருமையாக சிறப்பாக ஒரு கவிதையை தந்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைக்களம். உழவர் பின்னே உலகு என்ற தலைப்பிலே கவிதைக்களம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேயர்களே,